யாழ் வடமராட்சி ஊடக இயக்குநருக்கு வணக்கம். மீண்டும் வடமராட்சியிலே உரை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு கருத்துத்துறை நீதிமன்றத்திலே புதுப்பட்டி இனியான மேற்கு கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்திலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மதுபான சாலையை மூட வேண்டும் என்று கூறி நீதவான் நீதிமன்றத்திலே இந்த வருடம் 5ஆம் மாதம் அளவிலே தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 32 பொது அமைப்புகள் சேர்ந்து இந்த இடத்திலே இந்த மதுபான சாலை இருப்பது ஒரு பொது தொல்லை என்று முறைப்பாடு செய்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் அது ஏன் மூடப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுகிற விசாரணையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒருவருடைய சாட்சி நிறைவேறுகின்றது. இன்னும் ஒருவர் சாட்சியை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மேலதிக விசாரணைக்காக அது துவக்கி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிற காரணத்தினாலே இந்த வழக்கை குறித்து நான் இப்பொழுது எதுவும் இதற்கு மேல் கூற முடியாது. ஆனால் பொதுவாக மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான 361 அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லிவிடுகிறார்கள். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பெயரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரசியல் லஞ்சம் என்கின்ற விவகாரத்தை தாங்கள் பதவிக்கு வந்து 3 நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2-3 மாதங்கள் ஆகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான். அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்தது. யாருடைய சிபாரிசின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால்தான் அவர்களாகவே செய்த முறைப்பாடு, அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும். ஆகினாலே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது. எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே சென்ற கடந்த பாராளுமன்ற 9வது பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்த இருவர் தாங்களாகவே நாங்கள் சிபாரிசு செய்தோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டார். அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவும் இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு மதுபான சாலை அனுமதி பத்திரமும் யாரோ ஒருவருடைய சிபாரிசின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான், ஒரு அரசியல்வாதியுடைய சிபாரிசின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்க கட்சியே
தேர்தலுக்கு முன்னர் குற்றம் சாட்டியிருக்கிறது. அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளியிட வேண்டும். இது ஒரு பாரதூரமான விஷயம். இதை நாங்கள் அங்கிலிருந்தே சொல்லி வருகிறோம். இதை சொல்வது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே அல்ல, மது போதைக்கும் போதைப்பொருள் பாவனைக்கும் எதிராக பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறோம். தற்போது நடைபெறுகிற வழக்கும் அப்படியான ஒரு வழக்கு. அது இந்த வருடம் மே மாதத்தில் தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னர் 2023 ஆண்டு மே மாதம் அளவிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் பிரதேசத்திலே பிள்ளையார் கோயிலோடு அண்டின ஒரு மதுபான சாலை மூடுவதற்கு மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அதை பொது தொல்லை என்று நாங்கள் கூறி நான் அந்த மக்கள் அமைப்புகளுக்காக ஆஜராகி கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் அதை மூடுமாறு பணித்திருக்கிறது. AR 1526/2023 என்கின்ற வழக்கு. அந்த வழக்கிலே பொது மக்கள் பலர் கையொப்பமிட்டு இந்த முறைப்படியாக மதுபான சாலை அனுமதிப்பட்டாக வழங்கப்படவில்லை என்று கூறுகிற மனுதாரர்கள் சார்பிலே நான் ஆஜராகி ஒரு வழக்கு இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. அதில் இடைக்கால கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்போது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு, அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து பின்வாங்குவது என்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது. அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா, அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆகையினால்தான் தொடர்ச்சியாக இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மதுபான போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிற நாங்கள் இது சம்பந்தமாக தகவல்கள் இருக்கிறது, நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் அதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். இல்லையே நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்கள் மீது எங்களுக்கு பாரிய சந்தேகம், மக்களுக்கு பாரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அது செய்ய வேண்டியது செய்திருக்கிறார். ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் முன்னர் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பலர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொடுக்கிறார்கள். இது மக்களை ஏமாற்றுகிற செயலா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இங்கேயும் பலர் அப்படியாக கலாநிதி பேராசிரியர் என்றெல்லாம் தங்களுடைய பேருக்கு முன்பாக தாராளமாக எழுதி கொடுக்கிறார்கள். அந்த பட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே சரியான முறையிலே பெறப்பட்டவையா என்கின்ற கேள்வி எழுகிற காரணத்தினாலேதான் இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்கிறார்கள். கற்கவில்லை, கல்லா நிதி, பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே கலாநிதி அல்ல, கல்லா நிதி என்று என்ற அளவுக்கு இந்த மக்களை மாற்றுகிற செயற்பாடுகள் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசாங்கத்திலே, அதாவது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம், ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் தருவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே
இப்படியான சந்தேகங்கள் எழுவது நல்லதல்ல. ஆகையினாலே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே போலதான் நேற்றைய தினம் நான் எங்களுடைய கட்சி 25வது ஆண்டு முறையிலே சொன்னதைப் போல இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கைக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது. அந்த அரசியலமைப்பை ஒழுங்க வேண்டியது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை. அதை இன்னொரு நாட்டு தலைவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சொல்லுவதாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படியாக நாட்டு அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இந்த அரசாங்கமும் இருந்துவிடப் போகிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஆகையினாலே இலங்கையுடைய அரசியலமைப்பு சொல்லுகிற போது அதில் 21 திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே கடற்கரை சொன்னதைப் போல பின் இணைப்புகள் அல்ல, அது அரசியலமைப்பு. ஆக அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதில் 13 மடங்கும் 16 மடங்கும் எல்லா திருத்தங்களும் அடங்கும். ஆகவே அந்த முழுமையான அரசியலமைப்பை முற்றுமுழுதாக அமுல்படுத்தி அதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டாமல் செய்வது அரசாங்கத்திற்கு அழகு. ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கிறவையாவது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் உட்பட மொழி சம்பந்தமாக 16ஆம் திருத்தத்திலே இருக்கிற விடயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆகையினாலே இந்த நடைமுறைகளை உடனடியாக அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக எவரும் உங்களை கணிக்க முடியாது. நீங்களும் மற்றவர்களைப் போல அரசியலமைப்பை விட்டாக நடைமுறைப்படுத்தாத ஊழல் லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கமாகத்தான் உங்களையும் கணிக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றி. குறிப்பாக இந்திய பிரதமர் உங்கள் நாட்டில் இருக்கிற அரசியலமைப்பை முழுமையான நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுப்படையான விஷயத்தை தான் கூறியிருக்கிறார். அதே இந்தியாவுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட 13ஐ நடைமுறைப்படுத்துமாறு அவர்கள் அதை நேரடியாக வலியுறுத்தவில்லை. அதன் பின்னணி என்னவாக இருக்கும்? உங்கள் கருத்து எப்படி? அது பல தடவைகளே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 13 பிரித்து சொல்லுகிற போது அதிலே ஒரு மயக்கம் ஒன்று சில உலகில் இருக்கிறது. ஏதோ 13 அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டது, அரசியலமைப்பை விட ஒரு பின்னணைப்பு என்பதை போல சிலர் யோசிக்கக்கூடும். ஆகையினாலே நாங்களும் இந்த 13ஐ அமல்படுத்துங்கள் என்று சொல்லுவதை தவிர்த்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பை முழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் 13 என்று தெளிவாக அதனை வேறாக சுட்டிக்காட்டினால் அது ஏதோ அரசியலமைப்பில் இல்லாத ஒரு விடயம், வெளியிலே இருப்பதை போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படும். ஆகையினாலே இந்திய அரசாங்கமும் தங்களுடைய சொற்களை மாற்றிக்கொண்டது நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். 13ஐ மட்டுமல்ல, 16ஆம் திருத்தம் மிக முக்கியமானது. தமிழ் மொழி சம்பந்தமான உரிமை உள்ள விடயங்கள், மற்ற திருத்தங்களும் முக்கியமானது. ஆகையினாலே நாட்டினுடைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுவது சால சிறந்தது என்பது என்னுடைய